ஓம் வெற்றி விநாயகனே போற்றி. 1 மணி நேரம், ஆம், வெறும் 1 மணி நேரம்தான். இந்த 1 மணி நேரம் உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறலாம். இந்த நொடியை சவாலிட்டு சொல்கிறேன். இப்பொழுது உன் மனசில் என்ன இருக்கிறது? குழப்பமா, பயமா, இல்லை ஏமாற்றமா? வாழ்க்கை சில நேரங்களில் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அடைத்து விட்டது போல தோன்றும். எதையும் தொடங்கினால் தடை, யாரை நம்பினாலும் புரியாமை, முயற்சி செய்தால் முடிவு இல்லை. இந்த நிலையில்தான் மனிதன் நொறுங்கி போகிறான். ஆனால் அதே நேரம் மறைமுக தொடக்கத்தின் மாற்றம் என்பதையும் பலர் கவனிக்க மறுக்கிறார்கள். தடைகளை போக்குபவன் நான். உண்மையில் தடைகளை உடைக்கிறேன் என்பதற்கும் மேலாக அந்த தடையின் பின்னால் இருக்கும் அர்த்தத்தை ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகிறேன். நீ சந்திக்கும் பிரச்சனை ஒவ்வொன்றும் ஒரு சின்ன குறியீடு. நீ இன்னும் தயாராகவில்லை, இது உனக்கு சரியான பாதை இல்லை என்று சொல்லும் மொழி. அந்த மொழியை புரியாமல் நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் இன்று அந்த 1 மணி நேரம் நீ வேற மாதிரி யோசிக்கப் போகிறாய். நீ இப்பொழுது நின்றிருக்கும் இடத்திலிருந்து ஒரு முடிவை எடு. நான் நம்பிக்கையை விடமாட்டேன். இந்த நொடியிலேயே உன் உள்ளத்தில் ஒரு சக்தி எழும். அது வெளியில் தெரியாது, ஆனால் உன் எண்ணங்களை மாற்றும். நீ சோர்ந்து இருந்த மனம் மெதுவாக எழுந்து நிற்கும். இதுதான் நான் அருள் செய்யும் வேலையின் முதல் அடையாளம். ஒரு நல்ல செய்தி வருகிறது என்றால் அது வானத்திலிருந்து விழும் அதிசயம் அல்ல. இது உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உருவாகி கொண்டிருக்கும் ஒரு மாற்றத்தின் வெளிப்பாடு. நீ இன்று வரை எடுத்த முயற்சிகள், தாங்கிய துன்பங்கள், நீ விட்டு கொடுக்காமல் நின்ற அந்த நிமிடங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த முடிவுதான் நீ பெறப்போகின்ற நற்செய்தி. நீ நினைத்துப்பார், எத்தனை தடவை வாழ்க்கை உன்னை கீழே தள்ளி இருக்கிறது. ஆனாலும் நீ இன்னும் இங்கேயே இருக்கிறாய். இதுவே ஒரு சின்ன வெற்றி இல்லையா? அந்த மன உறுதியை தான் நான் இப்பொழுது பெரிதாக்கப் போகிறேன். இந்த 1 மணி நேரம், இந்த 60 நிமிடங்களில் உன் வாழ்க்கை பாதை மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் வெளி உலகம் உன் உள்ள உலகத்தின் பிரதிபலிப்பு தான். இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது சுலபம், ஆனால் அதற்கு மனம் தேவை. அமைதியாக உட்காரு, கண்களை மூடு. உன் உள்ளத்தில் இருக்கும் பயங்களையும் சந்தேகங்களையும் ஒதுக்கு. என்ன நடக்கப் போகிறதோ அது என் நலனுக்காக தான் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். அந்த நம்பிக்கை தான் கதவை திறக்கும் சாவி. ஒரு அழைப்பு வரலாம், எதிர்பார்க்காத வாய்ப்பு வந்து சேரலாம், காத்திருந்த பதில் கிடைக்கலாம். திடீரென்று உன் மனம் தெளிவாகி நீ எடுக்க வேண்டிய முடிவு உனக்கு புரியலாம். இது எல்லாம் தான் நற்செய்தி. அது ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரி வரும், ஆனால் அதன் உணர்வு ஒரே மாதிரி தான். இதுதான் நான் காத்திருந்தது என்ற நிம்மதி. வாழ்க்கை எப்பொழுதும் சத்தம் போட்டு மாற்றம் செய்யாது. அமைதியாக அது உன் பக்கம் திரும்பும். அந்த அமைதியை உணர்ந்தவருக்கு தான் உண்மையான வெற்றி கிட்டும். நீ இப்பொழுது இந்த தருணத்துக்கு அருகில் இருக்கிறாய். இந்த 1 மணி நேரம் சோதனை அல்ல, உன் மாற்றத்தின் ஆரம்பம். நினைவில் வை, நம்பிக்கை வைத்த மனதுக்கு காலம் தாமதம் செய்யலாம், ஆனால் மறுக்காது. இப்பொழுது விநாயகன் நான் சவாலிட்டு சொல்கிறேன் என்று நீ உணர்ந்த இந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அதை ஏற்க தயாராக இரு. உன் மனதை திறந்து வை. நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அது வந்த பொழுது இதுதான் என் நேரம் என்று துணிச்சலாக முன்னேறு. இந்த உணர்வை இங்கேயே நிறுத்தி விடாதே. இதை இன்னும் ஆழமாக உன் வாழ்க்கையோடு இணைத்துப்பார். ஒரு மனிதன் தினமும் சந்திக்கும் அந்த சிறிய சிறிய போராட்டங்கள், காலை எழும்பொழுது வரும் சோர்வு, முயற்சி செய்யும் பொழுது வரும் சந்தேகம், நான் முடியுமா என்ற உன் உள்ளத்தின் கேள்வி, இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்லை. அவை உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை வெளியே வர போராடும் அறிகுறிகள். அந்த போராட்டத்தில் தான் மனிதன் உருவாகிறான். நீ எத்தனை தடவை இது போதும்டா என்று விட்டு கொடுக்க நினைத்திருக்கிறாய். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் நீ இன்னும் விடவில்லை. அந்த காரணம்தான் உன் உயிரின் உண்மை நோக்கம். அதை தான் விநாயகன் உனக்குள் உயிரோட்டமாக வைத்திருக்கிறேன்.
நீ சோர்ந்தாலும் அந்த ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளி அணையாமல் இருக்கிறது. அதுதான் உன்னை இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறது. இந்த 1 மணி நேரம் என்ற கருத்தை தெளிவாக புரிந்து கொள். இது நேரத்தின் அளவு மட்டும் இல்லை, மனநிலையின் மாற்ற அளவு. 1 நிமிடம் போதும் ஒரு முடிவு எடுத்தால் வாழ்க்கை திரும்பிவிடும். அதுபோல 1 மணி நேரம் முழுக்க நீ உன் எண்ணங்களை கட்டுப்படுத்தி எதிர்மறையை விட்டு விலகி நம்பிக்கையை மட்டும் பிடித்து கொண்டால் உன் உள்ள உலகமே மாறிவிடும். அந்த மாற்றம்தான் வெளி உலகில் நிகழ்வாக தோன்றும். அதனால் உன் மனதை இப்பொழுது தயார் செய். நான் பெற தகுதியானவன் என்ற உணர்வை உள்ளத்தில் பதியவை. தகுதி என்றால் பூரணமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, முயற்சி செய்யும் மனம் இருந்தாலே போதும். என் அருள் கிடைக்கிறது என்றால் அது உன் முயற்சியோடு சேர்ந்துதான் பலன் தரும். வாழ்க்கையில் எதுவும் திடீரென்று நடக்கிறது போல தோன்றினாலும் அதற்கான விதை பல நாட்களுக்கு முன்பே விதைக்கப்பட்டிருக்கும். இன்று நீ பெறப்போகும் நற்செய்தி நேற்று உன் கண்ணீரில் விதைக்கப்பட்டது. நீ விட்டுவிடாமல் இருந்த அந்த மன உறுதிதான் இன்று பலனாக மாறப்போகிறது. அதனால்தான் இந்த முக்கிய தருணம். உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும்.